வெல்கம் டு மிலனம் தமிழ் அகாடமி. நமக்கு சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட 5800க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து பெண்கள் முன்னுரிமை, கல்வி தகுதி குறைந்தபட்சமாக 10th. இந்த வேலைவாய்ப்பு பற்றி முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வெளியாகியிருக்கா, உங்கள் சொந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த தகவலையும் நம்ம எப்படி ஆன்லைனில் பார்க்குறது, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து வேலூர் மாவட்டத்தில் சத்துணவு மையங்களில் காலியாக இருக்கக்கூடிய சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு வெளியாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இதே மாதிரி நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், சேலம், தஞ்சாவூர், திண்டுக்கல், அரியலூர் இப்படி கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு வந்து நமக்கு இந்த சத்துணவு உதவியாளர் பணியிடங்களுக்கு இப்போ வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த வேலூர் மாவட்டத்துக்கு பார்க்கலாம். அதற்கு பின்னால் வந்துட்டு நமக்கு உங்கள் மாவட்டத்திற்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை ஆன்லைனில் நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் நம்ம பார்த்துலாம். ஓகே, வேலூர் மாவட்டத்தில் வந்து பள்ளிகளில் செயல்படக்கூடிய சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 292 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளன. வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை அந்தந்த வட்டார அலுவலகங்களில் இன சுழற்சி வாரியாக தகவல் பலகையில் ஒட்டப்படும். வந்து வேலூர் மாவட்டத்தில் மொத்தமாக வந்து 292 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு அந்த வட்டாரம், ஒவ்வொரு வட்டாரத்துலையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதில் இன சுழற்சி, அதாவது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வந்து அந்த வட்டார அலுவலகங்களிலே உங்களுக்கு வந்து தகவல் பலகையில் ஒட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதிரி விண்ணப்பங்களை வந்து நம்ம வந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அனைத்து வட்டார மற்றும் மாநகராட்சி அலுவலகங்களில் தகவல் பலகையில் ஒட்டப்படும். இதுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் வட்டார மற்றும் மாநகராட்சி அலுவலகங்களையும் நம்ம வந்து அந்த தகவல் பலகையில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமையல் மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடம் தொகுப்பூதி அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும். அவ்வாறு பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு ஓராண்டு பணிக்கு பின்பு சிறப்பு கால ஊதிய முறை லெவல் 1 அப்படின்ற அந்த பிரகாரம் 3000லேருந்து 9000 ரூபா ஊதியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். நம்ம குறிப்பாக வந்து இந்த வேலைக்கு வந்து முழுக்க பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. வயது வந்து 21 வயது முதல் 40 வயதுடைய பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். ஓகே, வயது வரம்பு 21 வயது முதல் 40 வயது, இது வந்து பொது மற்றும் தாழ்த்தப்பட்டோர். 18 முதல் 40 வயது பழங்குடியினர். 20 முதல் 40 வயது வரை விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர். இந்த கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு அந்த வயது வரும் என்ன அப்படின்றத தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி, உங்களுக்கு எவ்வளோ வயது வரும்ன்றதை தெளிவாக பார்த்துங்க. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10th வந்து தோல்வி அல்லது தேர்ச்சி பெற்றிருக்கலாம். நீங்கள் 10th அட்டன் பண்ணிட்டு நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழில் சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணும். நியமனம் கோரும் மையத்திற்குள் விண்ணப்பதாரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து எந்த அந்த வட்டாரத்தில் வந்து நீங்கள் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த சமையல் அந்த செய்யக்கூடிய அந்த இடத்துல இருந்து உங்களுடைய வீடானது 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிலோமீட்டர் வந்து 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். ஓகே, மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டில் 4% இடஒதுக்கீடு, இன சுழற்சி குறைபாடு, கீழ்கண்ட குறைபாடு உள்ளவர்கள் மட்டுமே உரிய அடையாள அட்டையுடன் விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் மாற்றுத்திறனாளி கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த உரிய அடையாள அட்டை இருக்கணும். அதுக்கு என்னென்ன கேட்டகரியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அந்த விளக்கத்தை பார்க்கலாம். குறைவான பார்வை திறன், மூக்கு கண்ணாடி மூலம் சரி செய்யப்பட்டது, உடல் இயக்க குறைபாடு, ஒரு கால், குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் 40%, கைகளின் முழு செயல்பாட்டு திறன், உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கியது, திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு மிதமான, காது கேளாதோர், கருவி பொருத்தப்பட்டவர், குள்ளத்தன்மை கொண்டவர். இது மாதிரியான அந்த உடல் திறன் சவால் கொண்டவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு அடையாள அட்டை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற விதவை 25% இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் இந்த கேட்டகரியில் வந்து அதாவது விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்ற விதவை, இவங்களுக்கு வந்து 25% இந்த வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு இருக்கு. நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து
உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 26/4/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ள நம்ம வந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். அதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ கடைசி தேதிக்கு முன்னால அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற அந்த தகவலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பள்ளி மாற்றுச் சான்றிதழ், உங்களுடைய டிசி அது வந்து அட்டாச் பண்ணணும். எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ், 10th மார்க் லிஸ்ட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, சாதி சான்று, விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழ். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா, விதவை கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண்கள், அதுக்கு அந்த கேட்டகரியில் விண்ணப்பிங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ், மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதற்கான சான்றிதழ். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அதனுடைய ஜெராக்ஸை வந்து நீங்கள் விண்ணப்பத்தோடு இணைக்கணும். நகல் தான் இணைக்கணும், அசல் வந்து நீங்கள் இணைக்கணுன்ற அவசியம் இல்லை. அஞ்சல் துறையின் மூலம் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் அனுப்பும்போது ஏற்படும் காலதாமதத்துக்கு துறை பொறுப்பு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்புறீங்க, உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து தாமதமாக சேர்ந்தது அப்படின்னா அதுக்கு வந்து துறை பொறுப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அனுப்புறது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அனுப்புகிற மாதிரி பாருங்கள். கடைசி நேரத்தில் அனுப்புனீங்க அப்படின்னா அஞ்சல் துறையில் ஏதாவது தாமதம் காரணமாக உங்களுடைய விண்ணப்பங்கள் சென்று சேர்வதற்கு தடை ஏற்படலாம். ஓகே, வேறு அலுவலகங்களிலோ மற்ற அலுவலர்களிடமோ அளிக்கப்படும் மனுக்கள் பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படாது. உரிய சான்றிதழ்கள் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தேவையான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே இணைச்சிருங்க. ஸோ நீங்கள் ஏதாவது இணைக்கலை அப்படின்னாலும் உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும். ஓகே, இந்த அறிவிப்பை வந்து ரத்து செய்வதற்கு, மாற்றுவதற்கு, திரும்ப பெறுவதற்கு, திருத்துவதற்கு, கெடுதேதியினை நீட்டிப்பதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஓகே, இந்த அறிவிப்பு வந்து உங்களுக்கு வேலூர் மாவட்டத்திற்கான சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு. ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 தமிழ்நாடு முழுக்க 20 மாவட்டங்களுக்கு வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்திற்கு வெளியாகிருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா அதற்கான அதிகாரப்பூர்வ இணையதள லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றதையும் தொடர்ந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து தமிழக அரசினுடைய அனைத்து மாவட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான லிங்க் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, ஓகே, அது கீழே வந்துட்டு கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, அதாவது ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் எல்லா மாவட்டத்துங்களுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க, உங்கள் மாவட்டத்தினுடைய பேரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கிளிக் பண்ணாலே போதும், உங்கள் மாவட்டத்திற்கான அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரியலூரே நம்ம தேர்ந்தெடுத்து பார்ப்போம். அரியலூர் மாவட்டத்திற்கான அந்த லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அரியலூர் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் போய்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மோர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் நோட்டீசஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டீசஸ் கீழே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட், ஈவெண்ட், ரெக்ரூட்மெண்ட் இந்த 4-5 ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன வேலை வாய்ப்பு அறிவிப்பு இருக்குன்றதை பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி எம்ப்ளாயீஸ். அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் டு த வேக்கன்ட் போஸ்ட் ஆஃப் 18 அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், 4 மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், 24 அங்கன்வாடி அசிஸ்டன்ட் இன் த சைல்டு சென்டர்ஸ் ஆப்ரேட்டிங் இன் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அண்டர் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் மிஷன். ஸோ வந்து அரியலூர் மாவட்டத்தில் வெளியாகிருக்கக்கூடிய இந்த சத்துணவு அமைப்பாளர், சத்துணவு பணியாளர் வேலைக்கு பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் வந்துட்டு இந்த கீழே வியூ அப்படின்றது ஆப்ஷன், ஃபைல்ன்றதுக்கு நேரம் வியூ அப்படின்றது ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோடு கேட்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படியே டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்திற்கு, அதாவது நீங்கள் வந்து உங்கள் சொந்த மாவட்டத்தில் தான் விண்ணப்பிக்க முடியும். அதாவது நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்திற்கு அருகில் இருக்க, அந்த குடியிருப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்துக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே குடியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எங்கே குடியிருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த மாவட்டத்திற்கு பார்க்கணும் அப்படின்றதுக்கு இதுதான் வந்து அடிப்படை. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்திற்கான அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, ஸோ அது தெளிவான தகவல்களை பாருங்கள். குறிப்பாக வந்து நீங்கள் அதை ஆன்லைனில் இந்த முக்கியமான தகவல்களை பார்த்துட்டு அந்த கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இது வந்து அரியலூர் மாவட்டத்திற்கான அந்த அறிவிப்பு. ஸோ இதேமாரி உங்கள் மாவட்டத்திற்கான அறிவிப்பை நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கோ வேறு எங்கேயும் போய் அறிவிப்பை வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு அந்த விண்ணப்ப படிவங்களை பெறுவது மற்றும் விண்ணப்பிக்கிறது
அந்த தகவல்களை வந்து நீங்கள் நேரில் போய் செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த சத்துணவு அமைப்பாளர், சத்துணவு உதவியாளர், ஸோ இந்த அங்கன்வாடி மைய வேலைவாய்ப்பு பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.